பயங்கரவாதிகளால் கடும் தாக்குதல் நிகழ்த்தப்பட்ட பகல்காமில் உயிரிழந்த 26 பேரின் உடல்கள் தற்போது சொந்த ஊர்களுக்கு அனுப்பப்படக்கூடிய பணிகள் தொடங்கியிருக்கிறது. உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேரில் அஞ்சலி செலுத்தியதை தொடர்ந்து சொந்த ஊர்களுக்கு தற்போது உடல்களானது அனுப்பப்பட்டு வரக்கூடிய காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பகல்காமில் தீவிரவாதிகள் மூலம் சுட்டுக் கொல்லப்பட்ட 26 பேரின் உடல்கள் விமானம் மூலம் சொந்த ஊர்களுக்கு அனுப்பப்பட்டு வரக்கூடிய காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்து வருகிறோம். தற்போது ஜம்மு காஷ்மீருடைய அரசு இந்த தகவலை பதிவிட்டிருக்கிறது. பகல்காம் தாக்குதலில் உயிரிழந்த 26 பேரின் உடல்கள் சொந்த ஊர்களுக்கு ஆங்காங்கே அனுப்பப்பட்டு வரக்கூடிய காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். பயங்கரவாதிகளால் படுகொலை செய்யப்பட்ட 26 பேரின் உடல்கள் தற்போது சொந்த ஊர்களுக்கு அனுப்பப்பட்டு வருகிறது. காலை உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேரில் சென்று அஞ்சலி செலுத்திய பிறகு தற்போது இந்த பணிகளானது துவங்கி நடைபெற்று வரக்கூடிய காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம். ஜம்மு காஷ்மீரில் பகல்காமில் பயங்கரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்ட 26 பேரின் உடல்கள் சொந்த ஊர்களுக்கு அனுப்பப்படக்கூடிய பணிகள் தற்போது தொடர்ந்து தொடங்கி நடைபெற்று வருகிறது. பகல்காம் தாக்குதலில் உயிரிழந்த 26 பேரின் உடல்கள் சொந்த ஊர்களுக்கு அனுப்பும் பணியானது தொடங்கியிருக்கிறது. உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேரில் அஞ்சலி செலுத்தியதை தொடர்ந்து சொந்த ஊர்களுக்கு உடல்கள் தற்போது ஆங்காங்கே அனுப்பப்பட்டு வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். வணக்கம் யோகேஸ்வரன். பகல்காமில் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து தற்போது உயிரிழந்தவர்களுடைய உடல்கள் தற்போது சொந்த ஊர்களுக்கு அனுப்பக்கூடிய பணிகளானது தொடங்கியிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்கள் யோகேஸ்வரன். சூர்யா, நேற்று ஜம்மு காஷ்மீரினுடைய பகல்காம் மாவட்டத்தினுடைய பைசரன் பகுதியில பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதல்ல 26 பேர் உயிரிழந்த நிலையில இன்று காலை 26 பேரினுடைய உடலுக்கும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, அதே போல ஜம்மு காஷ்மீருடைய துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா, ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லா, காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் பலரும் அஞ்சலி செலுத்தியதை தொடர்ந்து உடல்கள் அனைத்தும் ஸ்ரீநகரில் இருக்கக்கூடிய விமான நிலையத்திலிருந்து வெவ்வேறு விமான நிலையங்கள் வழியாக அவரவர் சொந்த ஊருக்கு அனுப்பக்கூடிய பணிகள் தொடங்கி இருக்கிறார்கள். தற்போது நம்ம திரையில பார்க்கக்கூடிய காட்சிகள் கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஆம்புலன்ஸ் வரிசையாக செல்வதும், அந்த ஆம்புலன்ஸ்களுக்கு முன்னாலும் பின்னாலும் ராணுவத்தினுடைய பாதுகாப்பு வாகனங்கள் செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. இன்று பிற்பகல்ல இருந்து இந்த உடல்கள் ஏர் இந்தியா, இண்டிகோ, விஸ்தாரா உள்ளிட்ட பல்வேறு விமானங்கள் மூலமாக டெல்லி, கொச்சி, கொல்கத்தா, ராய்ப்பூர், மும்பை வழியாக பல அவர் சொந்த ஊர்களுக்கு அனுப்புவதற்கான ஏற்பாடுகள் தொடங்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 21 பேரினுடைய உடல்கள் எந்த விமானத்தில் பயணிக்க போகிறது, எந்த நகரத்தின் வழியாக பயணிக்க போகிறது அப்படின்ற விவரங்களை ஜம்மு காஷ்மீர் அரசு தரப்புல இருந்து அதை அதிகாரப்பூர்வமா கொடுத்திருக்காங்க. மீதம் இருக்கக்கூடிய 5 பேரினுடைய உடல்கள் எந்த விமானத்தில் கொண்டு செல்லப்படக்கூடும் அப்படின்ற தகவல்கள் இன்னும் சில மணி நேரங்கள்ல அதிகாரப்பூர்வமா பகிரப்படும் அப்படின்ற தகவல்களையும் ஜம்மு காஷ்மீர் அரசு தெரிவிச்சிருக்கு. டெல்லி வழியாகவும் ஏற்கனவே அந்த இந்திய கடலோர காவல் படை, இந்திய நேவலை சேர்ந்த ஒரு அதிகாரியும் துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்த நிலையில அவர் ஹரியானா மாநிலத்தை சேர்ந்தவர். எனவே அவருடைய உடல் என்பது ஸ்ரீநகர்ல இருந்து டெல்லி கொண்டு செல்லப்பட்டு டெல்லியில இருந்து சாலை மார்க்கமாக ஹரியானா செல்வதற்கும் திட்டமிடப்பட்டிருக்கிறது அப்படின்ற ஜம்மு காஷ்மீர் அரசு தரப்புல இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே நேற்று பயங்கரவாதிகள் நடத்திய கொடூர தாக்குதல்ல உயிரிழந்திருக்கக்கூடிய 26 பேரினுடைய உடல்களும் இன்று மாலைக்குள் ஸ்ரீநகர் விமான நிலையத்திலிருந்து நாட்டின் பல்வேறு விமான நிலையங்களுக்கு விமானங்கள் மூலமாக கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து அவரவர் சொந்த ஊர்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய நடவடிக்கைகளை அந்தந்த மாநில அரசுகள் மேற்கொள்ளும் என்பதைதான் ஜம்மு காஷ்மீர் அரசு தற்போது விளக்கமாக கொடுத்திருக்கிறார்கள். சூர்யா, சொந்த ஊர்களுக்கு அனுப்பப்படும் உடல்கள் குறித்த கூடுதல் விவரங்களோடு இருந்தமைக்கு நன்றி யோகேஸ்வரன்.